கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. எந்த ஒரு ஆத்மாவுக்குள்ளாகவும் ஊடுருவி ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை போகணும். இந்த வசனத்தை மறக்க கூடாது. ஏசாயா 55:11 நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப ஆண்டவர் சொல்ற, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் என்ன செய்யும்? அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. அப்ப ஊழியர்கள் மூலமாக பேசப்படுகிற தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை வெறுமையா என்ன செய்யாது? திரும்பவே திரும்பாது. அது ஆண்டவர் விரும்புகிறதை செய்து என்ன செய்யும்? கர்த்தர் அதை அனுப்பின காரியமாகும்படி நிச்சயமாய் வாய்க்கும். அல்லேலூயா. வசனம் வல்லமை உள்ளது, வசனம் ரட்சிக்கக்கூடியது, வசனம் மறுரூபமாக்கக்கூடியது, வசனம் கேட்கிற ஒரு மனுஷன், வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா.